ஓம் சாந்தி 21/5/2024. இனிமையான குழந்தைகளே, சிவபாபா அதிசயமான தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு ஆவார். அவருக்கு தனக்கென ஒரு தந்தையும் இல்லை. அவர் ஒரு பொழுதும் யாரிடமும் எதுவும் கற்பதும் இல்லை. அவருக்கு குருவின் அவசியம் இல்லை. இதுபோல ஆச்சரியப்பட்டு நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். கேள்வி: நினைவில் எந்த ஒரு புதுமை இருந்தால் ஆத்மா சுலபமாகவே தூய்மை ஆக முடியும்? பதில்: நினைவில் அமரும் பொழுது தந்தையின் சக்தியை ஈர்த்து கொண்டே இருங்கள். தந்தை உங்களை பார்க்க வேண்டும் மற்றும் நீங்கள் தந்தையை பாருங்கள். அப்பேற்பட்ட நினைவுதான் ஆத்மாவை தூய்மையாக ஆக்க முடியும். இது மிகவும் சுலபமான நினைவு. ஆனால் குழந்தைகள் நாம் ஆத்மாக்கள், ஷரீரம் அல்ல என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். ஆத்ம உணர்வு உடைய குழந்தைகளே நினைவில் நிலைத்திருக்க முடியும். ஓம் சாந்தி. இவர் நமது எல்லை இல்லாத தந்தை ஆவார். அவருக்கென்று எந்த தந்தையும் இல்லை என்ற நம்பிக்கை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு உள்ளது. உலகில் தந்தையே இல்லாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயமும் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது. மேலும் ஞானம் கூட அவரே கூறுகிறார். ஆனால் அவர் ஒரு பொழுதும் படிப்பது இல்லை. மனிதர்கள் அனைவருமே ஏதாவது அவசியம் படிக்கிறார்கள். கிருஷ்ணர் கூட படித்திருக்கிறார். நான் என்ன படிக்க வேண்டி உள்ளது என்று தந்தை கூறுகிறார். நானும் படிப்பு சொல்ல வந்துள்ளேன். நான் எதுவுமே படிக்கவில்லை. நான் யாரிடமிருந்தும் கல்வி பெறவில்லை. எந்த ஒரு குருவையும் வைத்துக் கொள்ளவில்லை. நாடகத்தின் திட்டப்படி அவசியம் தந்தைக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த புகழ் இருக்கக்கூடும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்றும் பாடப்படுகிறது. அவரை விட உயர்ந்தவர் பிறகு யாராக இருக்க முடியும்? தந்தையும் இல்லை, ஆசிரியரும் இல்லை, குருவும் இல்லை. இந்த எல்லை இல்லாத தந்தைக்கு தந்தை யாரும் இல்லை, ஆசிரியர் குரு என்று யாரும் இல்லை. இவர் அவரே தந்தை, ஆசிரியர், குரு ஆவார். இதை நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஆவீர்கள். இதுபோல எந்த மனிதரும் இருக்க முடியாது. இதையே ஆச்சரியப்பட்டு நினைத்து அப்பேற்பட்ட தந்தை, ஆசிரியர், சத்குருவை நினைவு செய்ய வேண்டும். மனிதர்கள் ஓ இறை தந்தையே என்று கூறவும் செய்கிறார்கள். அவர் ஞானம் நிறைந்த ஆசிரியரும் ஆவார், சுப்ரீம் குருவும் ஆவார், ஒரே ஒருவர் ஆவார். இதுபோல வேற எந்த ஒரு மனிதரும் இருக்க முடியாது. அவர் படிப்பிப்பதும் மனித சரீரத்தில்தான். படிப்பிப்பதற்கு வாயு அவசியம் வேண்டும். இதுவும் குழந்தைகளுக்கு அடிக்கடி நினைவில் இருந்தால் கூட படகு அவசியம் கரையேறிவிடும். தந்தையை நினைவு செய்தாலே பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். பரம ஆசிரியர் என்று உணர்வதால் முழு ஞானமும் புத்தியில் வந்துவிடும். அவர் சத்குருவும் ஆவார். நமக்கு நினைவை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவருடன் தான் யோகம் கொள்ள வேண்டும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு தந்தை ஆவார். அனைத்து ஆத்மாக்களும் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். ஆத்மாதான் அனைத்தும் செய்கிறது. இந்த ஷரீரம் என்ற மோட்டாரை இயக்கக்கூடியது ஆத்மா. இதை ரதம் என்று கூறினாலும் சரி, அல்லது வேறு என்னவாக கூறினாலும் சரி, முக்கியமாக இயக்கக்கூடியது ஆத்மாதான். ஆத்மாவின் தந்தை ஒரே ஒருவர் ஆவார். வாயால் நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவோம் என்று கூறுகிறீர்கள். ஒரு தந்தையின் குழந்தைகள் நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் ஷரீரத்தில் தந்தை வரும் பொழுது சகோதர சகோதரிகள் ஆக வேண்டி வருகிறது. பிரஜாபிதா பிரம்மா வாய்வழி வம்சத்தின் சகோதர சகோதரிகள் ஆவார்கள். சகோதர சகோதரிகள் ஒருபொழுதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். எனவே இவர்கள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் ஆகிவிட்டார்கள். எனவே சகோதர சகோதரி என்று உணர்வதால் தந்தையின் அன்பான குழந்தைகள் ஈஸ்வரிய சம்பிரதாயம் ஆகிவிட்டார்கள்.
கூறிவிட்டீர்கள். நாம் நேரடியாக ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் ஆவோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். இறைவன் பாபா நமக்கு அனைத்தையும் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் யாரிடமிருந்தும் கற்றுக்கொண்டவர் அல்ல. அவர் எப்பொழுதும் முழுமையாக இருக்கிறார். அவரது கலைகள் ஒரு பொழுதும் குறைவது இல்லை. மற்ற அனைவரது கலைகளும் குறைந்து விடுகின்றன. நாங்களோ சிவபாபாவிற்கு அதிகமாக மகிமை செய்கிறோம். சிவபாபா என்று கூறுவது மிகவும் சுலபமாகும். மற்றும் தந்தையே பதீத பாவனர் ஆவார். இறைவன் என்று கூறுவதால் மட்டும் அவ்வளவு பதிவது இல்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களது இதயத்தில் பதிகிறது. தந்தை எப்படி வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குகிறார். லௌகீக தந்தையும் இருக்கிறார், பரலௌகீக தந்தையும் இருக்கிறார். பரலோக தந்தையை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் தூய்மையற்றவர்களாக உள்ளார்கள். அதனால் நினைவு செய்கிறார்கள். தூய்மையாகிவிட்டீர்கள் என்றால் பதீத பாவனரை அழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நாடகம் எப்படி உள்ளது பாருங்கள். பதீத பாவன தந்தையை நினைவு செய்கிறார்கள். நாம் தூய்மையான உலகிற்கு எஜமானனாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு இடையில் யுத்தம் நிகழ்ந்தது என்று சாஸ்திரங்களில் காண்பித்துள்ளார்கள். ஆனால் அப்படி கிடையாது. இப்பொழுது நாம் அசுரரும் அல்ல, தேவதையும் அல்ல என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது நாம் இடையில் உள்ளோம். அனைவரும் உங்களை இடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாடகம் மிகவும் களிப்பூட்டக்கூடியது ஆகும். நாடகத்தை மகிழ்ச்சிக்காக தான் பார்க்க செய்கிறார்கள் அல்லவா? அவை அனைத்தும் எல்லைக்கு உட்பட்ட நாடகங்கள். இது எல்லை இல்லாத நாடகம். இது வேறு யாருக்கும் தெரியாது. தேவதைகளோ தெரிந்து கொள்ளவும் முடியாது. இப்பொழுது நீங்கள் கலியுகத்தில் இருந்து வெளியேறி வந்துள்ளீர்கள். யார் சுயம் அறிந்துள்ளார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியும். ஒருமுறை நாடகத்தை பார்த்தீர்கள் என்றால் பிறகு முழு நாடகமும் புத்தியில் வந்துவிடும். இந்த மனித சிருஷ்டி என்ற விருட்சத்தின் விதை மேலே உள்ளது என்று பாபா புரிய வைத்துள்ளார். விராட ரூபம் என்று கூறுகிறார்கள் அல்லவா? தந்தை அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு இது தெரியாது. சிவபாபா யாரிடமாவது கற்றிருப்பாரா என்ன? அவருக்கென்று யாரும் ஆசிரியராக இல்லை என்றால் பிறகு என்ன சாஸ்திரத்தை கற்றிருப்பார்? எனவே அவசியம் எந்த ரதத்தில் வருகிறாரோ அவரது ஷரீரத்தை காரியத்தில் பயன்படுத்துவார். அவருக்கென்று தனியாக ஷரீரம் என்று எதுவும் இல்லை. அவர் எதையும் படிப்பதோ கற்பதோ கிடையாது. அவருக்கென்று யாரும் ஆசிரியர் இருப்பது இல்லை. கிருஷ்ணரோ கற்கிறார். அவருக்கு தாய் தந்தை ஆசிரியர் இருக்கிறார்கள். அவருக்கு குருவின் அவசியமே இல்லை. ஏனென்றால் அவருக்கோ சத்கதி கிடைத்து விட்டிருக்கிறது. இதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நமக்கு படிப்பு சொல்லித் தருபவர் தந்தை. நாம் இப்பொழுது பிராமணர்கள் ஆவோம். பிராமணர் தேவதை எவ்வளவு தெளிவாக உள்ளது. தந்தைக்கோ முன்கூட்டியே அவர் அனைத்தையும் அறிந்தவர் என்று கூறிவிட்டுள்ளார்கள். என்ன அறிந்துள்ளார் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் ஞானம் நிறைந்தவர் ஆவார். முழு சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய ஞானம் உள்ளது. விதைக்கு முழு மரத்தின் ஞானம் இருக்கும். அது ஜட விதையாகும். நீங்கள் சைத்தன்யமானவர்கள். நீங்கள் நமது விருட்சத்தின் ஞானத்தை புரிய வைக்கிறீர்கள். நான் இந்த விதவிதமான மனித சிருஷ்டியின் விதை ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். அனைவருமே மனிதர்கள் ஆவார்கள்தான். ஆனால் பல விதத்தினர் உள்ளார்கள். ஒரு ஆத்மாவின் ஷரீரத்தின் தோற்றம் கூட இன்னொருவருடையது போல இருக்க முடியாது. இரண்டு நடிகர்கள் ஒன்று போல இருக்க முடியாது. இது எல்லை இல்லாத நாடகம் ஆகும்.
ஆகும். நாம் மனிதர்களை நடிகர்கள் என்று கூறுவதில்லை, ஆத்மாவிற்கு கூறுகிறோம். அந்த மனிதர்கள் மனிதர்களுக்கு தான் கூறுகிறோம் என்று நினைக்கிறார்கள். நாம் ஆத்மாக்கள் நடிகர்கள் ஆவோம் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. அவர்கள் மனிதர்கள் நடனம் செய்கிறார்கள். எப்படி மனிதர்கள் குரங்குகளை நடனமாட வைக்கிறார்கள், இதுவும் ஆத்மா ஷரீரத்தை நடனமாட வைக்கிறது, பாகத்தை நடிக்க வைக்கிறது. இது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எல்லை இல்லாத தந்தை அவசியம் வருகிறார், வருவதில்லை என்பதல்ல. சிவ ஜெயந்தியும் நடக்கிறது. தந்தை வருவதே உலகம் மாற வேண்டி இருக்கும் பொழுது பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணரை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணர் எப்படி வருவார்? கலியுகத்திலோ சங்கம யுகத்திலோ கிருஷ்ணரின் ரூபம் இந்த கண்களால் பார்க்கப்பட முடியாது. பிறகு அவரை பகவான் என்று எப்படி கூறுவது? அவரோ சத்தியுகத்தின் முதல் இளவரசர். அவருக்கு தந்தை ஆசிரியரும் இருப்பார்கள். அவருக்கு குருவின் அவசியமில்லை. ஏனென்றால் சத்கதியில் இருக்கிறார். சொர்க்கம் சத்கதி என்று கூறப்படுகிறது. கணக்கு கூட தெளிவாக உள்ளது. மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள் என்று குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். யார் யார் எவ்வளவு பிறவி எடுக்கிறார்கள் என்ற கணக்கை அறிந்துள்ளீர்கள். தேவதா குடும்பம் முதலில் வருகிறது. முதல் பிறவி அவர்களுடையதாக தான் இருக்கும். ஒருவருடையது ஆகிறது. பிறகு அவர் பின்னால் அனைவரும் வந்து விடுகிறார்கள். இந்த விஷயங்களை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்களிடையேயும் ஒரு சிலர் நல்ல முறையில் புரிந்திருக்கிறார்கள். எப்படி? அந்த படிப்பிலும் இருக்கிறது. இதுவும் மிகவும் சுலபமானது. ஒரே ஒரு ரகசியமான கஷ்டம் மட்டும் உள்ளது. நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் பொழுது அதில் மாயை தடையை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் மாயை ராவணனுக்கு பொறாமை ஏற்படுகிறது. நீங்கள் ராமரை நினைவு செய்யும் பொழுது என்னுடைய சீடர்கள் ஏன் ராமரை நினைவு செய்கிறார்கள் என்று ராவணனுக்கு பொறாமை ஏற்படுகிறது. இதுவும் நாடகத்தில் முன்கூட்டியே அமைந்துள்ளது. புதிய விஷயம் அல்ல. முந்தைய கல்பத்தில் என்ன பாகத்தை நடித்தார்களோ அதையே நடிப்பார்கள். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். முந்தைய கல்பத்தில் என்ன புருஷார்த்தம் செய்தீர்களோ அதை இப்பொழுதும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒரு பொழுதும் நின்றுவிடாது. காலத்தின் டிக் டிக் ஆகிக் கொண்டே இருக்கும். இது 5000 வருடத்தின் நாடகம் என்று தந்தை புரிய வைக்கிறார். சாஸ்திரங்களில் எப்படியோ விஷயங்களை எழுதிவிட்டுள்ளார்கள். பக்தியை விடுங்கள் என்று தந்தை ஒரு பொழுதும் கூற மாட்டார். ஏனென்றால் ஒருவேளை இங்கும் நடக்க முடியவில்லை மற்றும் அதுவும் விடுபட்டு விட்டால் எங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை என்று ஆகிவிடுவார்கள். எந்த வேலைக்கும் உதவாதவராக இருந்து விடுவார்கள். எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒரு சில மனிதர்கள் அப்படியும் இருக்கிறார்கள். பக்தி ஆகியவை எதையும் செய்வதே இல்லை, அப்படியே போய்கொண்டிருக்கும். ஒரு சிலரோ பகவான் தான் அநேக ரூபங்களை தரிசிக்கிறார் என்று கூறிவிடுகிறார்கள். இதுவே எல்லையில்லாத அனாதி ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம். அது திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கும். எனவே இது அனாதியான அழிவற்ற உலக நாடகம் என்று கூறப்படுகிறது. இதையும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் கூட குமாரிகளாகிய உங்களுக்கு மிகவும் சுலபமாகும். தாய்மார்களோ தாங்கள் ஏறிய படியிலிருந்து இறங்க வேண்டி உள்ளது. குமாரிக்கோ வேறு எந்த பந்தனமும் இல்லை, சிந்தனையே இல்லை. தந்தையினுடையவர் ஆகிவிட வேண்டும். லௌகீக சம்பந்தத்தை மறந்து பரலோக சம்பந்தத்தை இணைக்க வேண்டும். கலியுகத்தில் இருப்பதே கீழான நிலை. கீழே இறங்கியே ஆக வேண்டும். நாடகப்படி பாரதவாசிகள் இவை அனைத்தும் இறைவனுடையது, அவர்தான் எஜமானர் என்று கூறுகிறார்கள். நீங்கள் யார்? நாம் ஆத்மாக்களாவோம். மற்றபடி இவை அனைத்தும் இறைவனுடையது. இந்த தேகம் மற்றும் என்னவெல்லாம் உள்ளதோ பரமாத்மா அறிந்துள்ளார். வாயால் கூறுவது சரி
காலியாகத்தான் உள்ளது. இவை எல்லாமே இறைவன் அறிந்துள்ளார் என்று கூறிவிடுகிறார்கள். நல்லது. பிறகு அவரால் அளிக்கப்பட்ட பொருட்களில் கையாடல் செய்வார்களா என்ன? ஆனால் அதன்படியும் நடப்பது இல்லை. ராவணனுடைய வழிபடி நடக்கிறார்கள். நீங்களோ ட்ரஸ்டி ஆவீர்கள் என்று தந்தை விளக்குகிறார். ஆனால் ராவண சம்பிரதாயத்தினரான காரணத்தினால் நீங்கள் ட்ரஸ்டி தன்மையில் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறீர்கள். வாயால் கூறுவது ஒன்று, செய்வது மற்றொன்று. தந்தை பொருள் கொடுத்தார், பிறகு எடுத்துக்கொண்டு விட்டார். ஆக உங்களுக்கு அதில் ஏன் துக்கம் ஏற்படுகிறது? பற்றை நீக்குவதற்காகவே இந்த விஷயங்களை தந்தை தனது குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது தந்தை வந்துள்ளார். நீங்கள்தான் பாபா எங்களை கூடவே அழைத்து செல்லுங்கள் என்று அழைத்துள்ளீர்கள். வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள். ஏனென்றால் தூய்மையாகாமல் நாம் போக முடியாது என்று புரிந்துள்ளார்கள். எங்களை அழைத்து செல்லுங்கள். எங்கே? வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். நாம் வீடு செல்வோம் என்று அனைவரும் கூறுகிறார்கள். கிருஷ்ணரின் பக்தர்கள் நாம் கிருஷ்ணபுரி வைகுண்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சத்தியுகம்தான் நினைவில் உள்ளது பிரியமான பொருளாகும். மனிதர்கள் இறக்கும் பொழுது சொர்க்கம் செல்வது இல்லை. சொர்க்கமோ சத்தியுகத்தில் தான் இருக்கும். கலியுகத்தில் இருப்பது நரகம். எனவே அவசியம் புனர்ஜென்மம் நரகத்தில் தான் ஆகும். இது சத்தியுகம் ஆகுமா என்ன? அதுவும் உலகத்தின் அதிசயம். கூறவும் செய்கிறார்கள், புரிந்தும் உள்ளார்கள். பிறகும் யாராவது இறக்கும் பொழுது அவரது உறவினர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. தந்தையிடம் இருக்கும் 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தை தந்தை தான் அளிக்க முடியும். நீங்களோ உங்களை தேகம் என்று நினைத்திருந்தீர்கள். அது தவறாக இருந்தது. இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்ம உணர்வுடையவர் ஆகுக என்று கிருஷ்ணர் கூற முடியாது. அவருக்கோ தனக்கென்று தேகம் உள்ளது அல்லவா? சிவபாபாவிற்கு தனக்கென்று தேகம் இல்லை. இதுவோ அவரது ரதம். அதில் இவர் வீற்றிருக்கிறார். அவருக்கும் ரதம், இவருக்கும் ரதம். இவருக்கென்று அவரது ஆத்மாவும் உள்ளது. தந்தையும் கடனாக எடுத்துள்ளார். நான் இதை ஆதாரமாக எடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். தன்னுடைய சரீரமோ அல்ல. பிறகு எப்படி கற்பிப்பார்? தந்தை தினமும் வந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை பாருங்கள் என்று குழந்தைகளை கவருகிறார். இந்த சரீரம் மறந்து விட வேண்டும். நான் உங்களை பார்க்க, நீங்கள் என்னை பாருங்கள். நீங்கள் எந்த அளவு தந்தையை பார்ப்பீர்களோ அந்த அளவு தூய்மையாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள். தூய்மை ஆவதற்கு வேறு வழி இல்லை. இருந்தால் பிறகு கூறுங்கள். ஆத்மா தூய்மையாவதற்கு கங்கையின் தண்ணீரினாலோ ஆகாது. முதலில் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் அளிக்க வேண்டும். அப்பேற்பட்ட தந்தையாக வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். நாடியை பாருங்கள். இவ்வாறு ஆச்சரியப்படும் வகையில் புரிந்து இருக்கிறாரா என்று உண்மையில் இவருக்கு பரமாத்மா என்று கூறப்படுகிறது என்பதை புரிந்திருக்கிறாரா? இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை தனது அறிமுகத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார். நான் யார்? இதுவும் குழந்தைகளுக்கு தெரியும். சரித்திரம் திரும்ப நடைபெறுகிறது. யார் இந்த குலத்தை சார்ந்தவர்களோ அவர்களே வருவார்கள். மற்றவர்கள் அனைவரும் அவரவர் தர்மத்தில் சென்று விடுவார்கள். யார் மற்ற தர்மங்களில் மாறி சென்றுள்ளார்களோ அவர்கள் மீண்டும் வெளியேறி அவரவரது பிரிவுகளில் சென்று விடுவார்கள். எனவே நிராகார விருட்சம் கூட காண்பித்துள்ளார்கள். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்துள்ளீர்கள். மற்றவர்களில் யாரோ ஒரு சிலர் தான் புரிந்து கொள்கிறார்கள். 7-8 பேரில் யாராவது 1-2 பேர் வெளிப்படுவார்கள். அவர்கள் இந்த ஞானம் மிகவும் நல்லது என்று புரிந்து கொள்வார்கள். இந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு
புயல் குறைவாக வரும், மீண்டும் போகலாம், போய் கேட்கலாம் என்று மனம் விரும்பும். ஒரு சிலர் பிறகு தீய சகவாசத்தின் தொடர்பில் வந்து விடுகிறார்கள். ஆகவே அதன் பிறகு வருவதே இல்லை. எங்கு விருந்து அல்லது கட்சியினர் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறார்களோ அங்கு சென்று மாட்டிக்கொண்டு விடுவார்கள். மிகவும் உழைப்பு தேவைப்படுகிறது. எவ்வளவு உழைப்பு செய்ய வேண்டி வருகிறது. அடிக்கடி நாம் மறந்து விடுகிறோம் என்று கூறுகிறார்கள். நான் ஆத்மா ஆவேன், ஷரீரம் அல்ல என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். குழந்தைகள் காமசிதையில் அமர்ந்து கருப்பாகி விட்டுள்ளார்கள் என்று தந்தையும் அறிந்துள்ளார். சுடுகாடு சேர்ந்து விட்டுள்ளார்கள், எனவே கருப்பாகி விட்டுள்ளார்கள். அவர்களை தான் எனது குழந்தைகள் எல்லோரும் எரிந்து இறந்து விட்டுள்ளார்கள் என்று தந்தை கூறுகிறார். இது எல்லையற்ற விஷயம். எத்தனை கோடி ஆத்மாக்கள் எனது இல்லத்தில் இருப்பவர்கள், அதாவது பிரம்மலோகத்தில் இருப்பவர்கள். தந்தை எல்லைக்கு அப்பால் நின்றுள்ளார் அல்லவா? நீங்களும் எல்லைக்கு அப்பால் நின்று விடுவீர்கள். பாபா ஸ்தாபனை செய்த பிறகு சென்று விடுவார். பிறகு நீங்கள் ஆட்சி புரிவீர்கள் என்று அறிந்துள்ளீர்கள். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எந்த ஒரு நடிகர் மூலமாக ராவணன் பொறாமைப்பட்டு தடை ஏற்படுத்தினாலும் புயலாக வந்தாலும் அதை பார்க்காமல் தனது முயற்சியில் மூழ்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நடிகரின் பாகமும் இந்த நாடகத்தில் தனித்தனியாகும். இந்த அனாதி நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, ராவணனுடைய வழிப்படி நடந்து இறைவனிடம் அடகு வைத்த பொருளை கையாடல் செய்யக்கூடாது. அனைத்திலிருந்தும் பற்றை நீக்கி முழுமையாக ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். வரதானம். எப்பொழுதும் ஒரே மனநிலை மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம், அமைதி, அன்பெனும் அஞ்சலி தரும் மகாதானி ஆகுக. விளக்கம். குழந்தைகளாகிய உங்களது மனோநிலை என்றென்றும் மகிழ்ச்சியில் ஒரே ரசனையுடன் இருக்க வேண்டும். சில நேரம் மகிழ்ச்சி, சில நேரம் துக்கம் என்பது கூடாது. எப்பொழுதும் மகாதானி என்பவரின் மனநிலை ஒரு பொழுதும் மாறக்கூடாது. தேவதை ஆகுபவர் என்றாலே கொடுக்கக்கூடியவர். பிறர் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் மகாதானி குழந்தைகள் நீங்கள் அனைவருக்கும் சுகம், அமைதி, அன்பு எனும் அஞ்சலியை வழங்குங்கள். உடல் சேவையுடன் இணைந்தே மனதின் சேவையிலும் இவ்வாறு என்றென்றும் இணைந்திருந்தால் புண்ணிய ஆத்மா ஆவீர்கள். ஸ்லோகன். தங்களது சிறப்பம்சங்கள் இறைவனின் பிரசாதம். அவற்றை தனக்காக மட்டும் பயன்படுத்தாது அநேகருக்கு வழங்குங்கள், அதிகப்படுத்துங்கள். ஓம் சாந்தி.